ஷீல்டை பொறுத்த வரைக்கும் டிடாஸ் அட்டாக்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ டிடாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஜென்ரலாக இப்போ நிறைய விதமான மலீஷியஸ் அட்டாக்ஸ் இருக்குது, மலீஷியஸ் அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. இப்போ சர்வீஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட்ல இருந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்குறோம், ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த சர்வீஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் நம்மளுடைய நெட்வொர்க்ல நிறைய டிராஃபிக்கை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இல்லை இந்த ஓவர்வெல்மிங் ஆஃப் ஃப்ளட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல இருந்து டிராஃபிக்கை வந்து ஜென்ரேட் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லெஜிட்டிமேட் டிராஃபிக்கை வந்து டிஸ்அலோவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த டிடாஸோடைய அந்த அன்வான்ட் டிராஃபிக் தான் நெட்வொர்க்ல அதிகமாக இருக்கும். ஆக்சுவல் சர்வீஸை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுடைய சர்வீஸோடைய அவைலபிலிட்டி, உங்கள் அப்ளிகேஷனுடைய அப்டைமை வந்து இம்பாக்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் பேண்ட்வித்தாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த மால்வேர் வந்து சிஸ்டம்குள்ளே நீங்கள் லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி அது மெமரியை ஓவர் ஷூட் பண்ணும், இல்லை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் வித் இந்த சிஸ்டம் வந்து ஓவர் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும், இல்லை கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ டிடாஸ்ன்றது வந்து நம்மளுடைய லெஜிட்டிமேட் அந்த ஆக்சுவல் சர்வீஸை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்காம தேவையில்லாமல் நெட்வொர்க்கில் ஃப்ளட் வர வைக்கிறது, நெட்வொர்க்கில் வந்து நிறைய டிராஃபிக்கை ஜெனரேட் பண்ணுறது. இட்ஸ் எ DDoS அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ DDoS attack is a malicious attack or attempt to prevent the service from being used. ஸோ அது வந்து இட் கேன் பி டன் வயா நெட்வொர்க் பேண்ட்வித்தை வந்து நம்ம சோக் பண்ணுறது மாதிரி பண்ணலாம், ஆர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம், மெமரி ரிசோர்ஸஸ், நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து சோக் பண்ணி விட்டுட்டு அந்த சர்வீஸோடைய ஆக்சுவல் யூசேஜை வந்து அலோவ் பண்ண விடாமல் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இது நிறைய லேயரில் வரும், அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளம் சேலஞ்சே. ஸோ இப்போ டிடாஸ் அட்டாக் வந்து இட் கேன் ஹேப்பன் அட் லேயர் 3 ஆர் லேயர் 4. ஏன்னா இதில் யூ ஹேவ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். அது வந்து மேபி வால்யூமெட்ரிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ரோட்டோகால் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அட்டாக் மெத்தட். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ தே கால் இட் அஸ் வாட் கால் யூடிபி அட்டாக் இருக்குது, அதுலேயே சிங்க் அட்டாக் இருக்குது, ஐசிஎம்பி அட்டாக் இருக்குது. இது மெயினாக வந்து உங்களுடைய லோட் பேலன்சர் இஎல்பியாக இருக்கலாம், ஏஎல்பியாக இருக்கலாம், அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி உங்களுக்கு இன்கேஸ் வந்து நிறைய மெஷின்ஸ் இருந்ததுன்னா லோட் பேலன்சர் இருக்கும், இல்லாட்டி டேரெக்டாக EC2 ஆர் ENI கூட நீங்கள் யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். ஸோ மெயினாக இதோடைய அட்டாக் பேர் வந்து ஃப்ளட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ டிராஃபிக்கை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறது, அண்ட் இட் கேன் பி அ யூடிபி பேக்கெட் ஆர் இட் கேன் பி அ SYN packet or it can be ICMP packet. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து லேயர் 3 ஆர் லேயர் 4 அட்டாக், அது வந்து ப்ரோட்டோகால் அட்டாக் ஆர் வால்யூமெட்ரிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயர் அட்டாக், லேயர் 7 அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே டிடாஸோடைய ஒரு டைப் ஆஃப் அட்டாக் தான். இது வந்து மெயினாக வந்து HTTP ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் கேட்டகரி. ஓகே, ஸோ இது மூலயமா நம்ம அந்த ஆக்சுவலாக லெஜிட்டிமேட் டிராஃபிக் மாதிரியே வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா HTTP ரெக்வஸ்ட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பட் அந்த ஸ்பெசிஃபிக் APIயை, அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டை வந்து வேற யாராவது அட்டாக்கர்ஸ் வந்து தே வில் பி டார்கெட்டிங் இட். அது வந்து அப்படியே கன்சியூம் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், பட் லெஜிட்டிமேட் யூசர்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ண விடாமல் ஆகிடாது உங்களுக்கு. இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இப்போல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட் ஆகிட்டே வருது அட்டாக்ஸ், ஆம்பிளிஃபைட் அட்டாக்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ரிஃப்ளெக்டட் அட்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், மால்வேர் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி DNS வழியா அண்ட் NTP ஆம்பிளிஃபிகேஷன்லாம் கூட வந்துருச்சு இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக அதிகமாக புதுசாக வந்துட்டு இருக்கிறது. அண்ட் இதுவுமே நம்ம டிடாஸ் அட்டாக் கேட்டகரியில தான் வருது. அண்ட் இதுலையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், AWS உடைய ஷீல்டை வச்சு கூட யூ கேன் ப்ரொடெக்ட் இட். ஸோ அப்போ எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர் த ரூல்ஸ். ஸோ மெயினாக டிடாஸ் அட்டாக் உடைய இன்டென்ஷன் வந்து பிரைமரிலி நீங்கள் பப்ளிக் ஃபேஸிங் வெப்சைட் இருக்குன்னா 100% ஷீல்டை வந்து வேஃபோட சேர்த்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுடைய அப்ளிகேஷன் கேட்வே ஆர் API கேட்வே ஆர் கிளவுட் ஃப்ரண்ட் ஆர் ALBலாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் இதில் வந்து மேபி இந்த டிடாஸ் அட்டாக் இந்த ஷீல்ட் அண்ட் வேஃப்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு மைன்யூட் ஆர் மேபி சம் ஒரு மினிமல் லேட்டன்சி
வர சான்சஸ் இருக்கு. ஸோ நெட்ஒர்க்ல வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கிளிச் வரலாம். பட் அகெயின் அது ஓவர் த பீரியட் கேச்சிங் இருக்கிறதால கிளவுட் ஃப்ரண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதால பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த லேட்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் அந்த ட்ரேட் ஆஃப் வந்து நீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்கும் நீங்க எனேபிள் பண்றீங்க அப்படின்னா டிராஃபிக் ஸ்பைக் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த அப்பர் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோ ஸ்கேலிங்ல சில டைம் வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருவாங்க நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து லிமிட் பண்ணுங்க. அதே மாதிரி ரிசோர்ஸஸையும் வந்து எக்ஸாஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துங்க. கனெக்ஷன் லிமிட் ஆர் மெமரி ஆர் சிபியூ ஆர் வாட் எவர். ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஹேண்டில் பண்ணுங்க. மெயினா நம்மளுடைய டேட்டா இதுல இருந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலா லாஸ் இருக்கோ இல்லையா, ரெப்புடேஷன்லாம் வந்து நமக்கு டேமேஜ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் லாஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப நிறைய இப்ப இன்சிடென்ட்ஸ்லாம் பாக்குறீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதனால அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ரெவல்யூஷன் நடக்குது. நிறைய வந்து அவங்க அடிஷ்னல் காஸ்ட்டை போட்டு அதை வந்து என்கொயரி பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது ஃபியூச்சர்ல நடக்க விடாம பண்ற மாதிரி இருக்கு. நிறைய அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளிகேஷன்லயுமே வந்து ஒரு தடவை ரெப்புடேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதனால வராம இருக்கலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். பொட்டன்ஷியல் ட்ரஸ்ட் வந்து நமக்கு வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து ஷீல்டு ஆட் பண்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் a பெட்டர் சாய்ஸ். இஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் 100% நீங்க பப்ளிக் ஃபேஸிங்கா இருக்கு அப்படின்னா கண்ணு மூடிட்டு நீங்க வேப் அண்ட் ஷீல்டை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் மேபி எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆர் ரெவென்யூ பெனிஃபிட்ஸ்லாம் ஓப்பனா தெரியாம இருக்கலாம். பட் ரெப்புடேஷனலா உங்களுக்கு இஷ்யூ வராம ஃபினான்ஷியலா லாஸ் வராம இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அகெயின் இது தனியா நீங்க அடிஷ்னலா எதுவும் செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஃபில்டரிங் பண்ண முடியாது. இப்போ ஷீல்டுலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஷீல்டு பேசிக் ஆப்ஷன் இருக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வி கால் இட் அஸ் ஷீல்டுலே வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு அண்ட் ஷீல்டுலே அட்வான்ஸ்ட் இருக்கு. ஸோ ஷீல்டு ஸ்டாண்டர்டில் வந்து பேசிக்காக உங்களுக்கு அந்த L3 L4 உடைய இந்த அட்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகும், வால்யூமெட்ரிக் அட்டாக் மட்டும். ஸோ இது வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. ஸோ நோ அடிஷ்னல் காஸ்ட். வேற ஷீல்டு அட்வான்ஸில் வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் ஈவன் ரியல் டைம் டிடெக்ஷனும் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த டிஆர்டி டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஷீல்டு ஸ்டாண்டர்டில். ஸோ டிஆர்டின்றது வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய டிடாஸ் ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு டீம். அது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் காஸ்ட் அஃப்கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் திஸ் இஸ் 24/7. ஓகே, உங்களுக்கு டிஆர்டி டீம் வந்து எப்போ வேணால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீல்டு ஸ்டாண்டர்டை வச்சு L4 L3 தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ளிகேஷன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ வேஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கூட ஷீல்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து எண்டப் ஆவீங்க. அண்ட் பை டிஃபால்ட்டாக வந்து ஷீல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் கேன் பி எனேபிள். அண்ட் வேஃபை வச்சு நீங்கள் ஐபி ரெப்புடேஷன் ரூல்ஸோ இல்லை ரேட் லிமிட்டிங்கோ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் டு ஹேண்டில் இட். பட் இப்போதைக்கு நம்ம ஷீல்டோடைய ஹை லெவல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ ஷீல்டுன்றது ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ்ட் டிடாஸ் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஜென்ரல் டிடாஸை பார்த்தோம். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஆஸ் அ சர்வீஸாக இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ்டு டிடாஸ் இதுக்கு தனியாக நீங்கள் சர்வர் அதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பண்ணலாம். பட் ஏடபிள்யூஎஸ்ஏ உங்களுக்கு நேட்டிவாக ஒரு அப்ளையன்ஸாக தரும்போது யூ கேன் யூஸ் இட் ஃபார் போத் டிடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மிட்டிகேஷனுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரியல் டைமில் யூ கேன் ஹேண்டில் த டிடாஸ் அட்டாக்ஸ். அண்ட் இந்த 2 டியரில் வந்து இது ஃப்ரீ டியர் அண்ட் இது வந்து பெய்ட் டியர் ஷீல்டு அட்வான்ஸ்ட். இதில் வந்து யூ ஹாவ் டிடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் மிட்டிகேஷனும் இருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 டியரில். ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஷீல்டு ஸ்டாண்டர்ட் வந்து வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்து லேயர் 3 அண்ட் லேயர் 4 லெவலில். இல்லை எனக்கு வந்து
டிராஃபிக் சிக்னேச்சரை வந்து ஹேண்டில் பண்ணணும், எனக்கு ஹியூரிஸ்டிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும், இல்லை சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து மிட்டிகேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஷீல்ட் அட்வான்ஸ். அதில் தான் வந்து அட்வான்ஸ் அந்த டிடாஸ் மிட்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ ஆட் திஸ் அட்வான்ஸ்ட். இங்கே இருக்கு மிட்டிகேஷன். ஃபார் டிராஃபிக் சிக்னேச்சர் அட்டாக்ஸ் ஆர் ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் 24/7 வந்து இந்த டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஏடபிள்யூஎஸ் டீமே. ஸோ இது வந்து குளோபலாக வந்து யூ கேன் ஹேவ் குளோபல் இன்டர்நெட் டிராஃபிக் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். லைக் கிளவுட் ஃப்ரண்ட் ஆர் இந்த டிஎன்எஸ் பேஸ்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், வேஃப் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் 3 லேயர் 4ன்றதால அந்த ப்ரொடெக்ஷன் உங்களால் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் combine it with global internet solutions or AWS WAF, and you can also integrate with CloudWatch, CloudTrail, Firewall Manager இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா செக்யூரிட்டி சர்வீசஸ்லையும் சொல்கிற மாதிரி தான். இப்போ இந்த அட்வான்ஸ்டு ஷீல்டு அட்வான்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கும் தனியாக வந்து காஸ்ட் இருக்குது. ஐ திங்க் அரௌண்ட் 3,500 3,000 இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஸ்மால் கம்பெனிக்கெலாம் வந்து இது அஃபோர்டபுள் காஸ்ட் கிடையாது. $3,000 per monthன்றது இட்ஸ் எ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஓகே, தட் ஃபார் தெம் இட் இஸ் ஓகே, பட் 3,000 per month, 3,000 USD per month. அண்ட் நீங்கள் வந்து நார்மல் ப்ரொடெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லேயர் 7 கவர் ஆகலை. ஓகே, தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெயின் லிமிடேஷன். அண்ட் மோரார்லெஸ் இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே மல்டி கிளவுட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் இருக்குன்னா திஸ் கேனாட் பி ஃபுல்லி எஃபிஷியன்ட். மேபி ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் எல்லா சர்வீசஸ்க்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பட் நாட் பியாண்ட் ஏடபிள்யூஎஸ். கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் மல்டி கிளவுட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் கம்பேட்டபிள். சம்டைம்ஸ் வந்து இதில் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் நான் வேஃப்ல சொன்ன மாதிரி இதில் வந்து எதெல்லாம் ஃபால்ஸ் பாசிட்டிவ், எதெல்லாம் ரியல் ஃபில்டரிங், எது டிராஃபிக்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா காஸ்ட் இது கம்மி பண்ணலாம். பட் நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்து இது நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் ஒரு சில கஸ்டமருடைய கேமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு கூட ஷீல்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஃபார் இ-காமர்ஸ். இ-காமர்ஸில் வெரி காமன். ஏன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து நிறைய வால்யூமெட்ரிக் டிராஃபிக் இருக்கிறதால, ஸோ அதில் டைரெக்டாக ஹை டிராஃபிக் சேல்ஸ் இருக்கிறதால அதில் வந்து டிடாஸ் அட்டாக் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இ-காமர்ஸில் யூஸ் பண்ணலாம், மீடியா ஸ்ட்ரீமிங்கில் யூஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட்லேயும் நீங்கள் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இதுக்கும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி கேமிங்கில் வந்து இப்போ மல்டி பிளேயர் கேம்ஸ்லாம் ஆடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த யூடிபி பேஸ்டு கனெக்ஷன் பேஸ்ட் அட்டாக்லாம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷீல்டு வழியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேமிங் கம்பெனிஸு, இ-காமர்ஸ், மீடியா ஸ்ட்ரீமிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஈவன் ரெகுலர் மற்ற காமன் யூஸ் கேசஸ்க்கு வந்து யூ கேன் go for it. Okay, so this is all about Shield. Okay, so I'll share a demo later. I think this is fine for now. Maybe இப்போ firewall and Shield ஏதாவது question இருக்கா? பாருங்க 3,000 அட்வான்ஸ்டுக்கு. கொஸ்டின் தான் கேளுங்க. இந்த வேஃப் இதெல்லாம் வந்துட்டு எஸ்டிஎன்ல தான் கான்ஃபிகர் பண்ணுங்களா, இல்லை எதில் கான்ஃபிகர் பண்ணணும்? அந்த கான்ஃபிகரேஷன்ல இல்லை ஏடபிள்யூஎஸ்ல நம்ம பண்ணலன்னா வேற எப்படி நம்ம அதை இன்டகிரேட் பண்ணுறதோ இல்லை செக்யூரிட்டி பாலிசி அப்ளை பண்ணுறதுல எந்த இடத்துல பண்ணணும் அது கான்ஃபிகரேஷன்? இப்போ ஏடபிள்யூஎஸ் நீங்கள் காட்டுறீங்க சர்வீஸ். இப்போ நான் ஏடபிள்யூஎஸ்ல பண்ணல, வேற எதுலாம் இதுல பண்ணலாம் இந்த மாதிரி செக்யூரிட்டி? ஓகே, see இப்போ நீங்க ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா இப்போ இதோடைய காம்படிட்டர் வேஃபோட காம்படிட்டர் எடுத்தீங்கன்னா இப்போ நிறைய என்விரான்மெண்ட்ல யூ மைட் சி Cloudflare மாதிரியான டூல் பார்ப்பீங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஆட் இட். ஸோ AWS WAF. ஸோ கிட்டத்தட்ட இதில் நம்ம என்ன சொன்னோம், சில DDoS ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ், OWASP ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், பாட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம். ஸோ இது வந்து Cloudflare வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் சேம் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து மல்டி கிளவுட் ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி
டெவாப்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் ஒர்க் லோட்ஸ் கூட நான் ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அஷூர்லையுமே தே ஆர் ப்ரொவைடிங் வேஃப். அது வந்து அகெயின் கிளவுட் நேட்டிவ் தான் அண்ட் அஷூர் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் வேஃப்ல வந்து மல்டி கிளவுட் கேப்பபிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அவங்க கொஞ்சம் லிட்டில் அஹெடாக இருக்காங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் அஷூர் வேஃப் ஃபார் மல்டி கிளவுட். தென் இம்பர்வா மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இம்பர்வாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஃப், டிடாஸ் அண்ட் பாட் ப்ரொடக்ஷன் அண்ட் சிடிஎன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சேம் இதே தான். இப்போ நம்ம எப்படி நம்ம எந்த லோட் பேலன்சர் கூட இன்டெகிரேட் பண்ணுறோம் அண்ட் what you call எந்த அப்ளிகேஷன் கேட்வே ஆர் ஆப் ரன்னர் ஆர் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். சில கஸ்டமர் வந்து எஃப்ஐ யூஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐ வந்து ரொம்ப காமன். ஓகே, இப்போ பப்ளிக் அதாவது ரொம்ப அதிகமான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வேணும் எனக்கு. இப்போ சில இடத்துல வந்து டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் எதிர்பார்ப்பாங்க ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷனில். அதே மாதிரி டிஎல்எஸ் லெவலில் வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி எஃப்ஐ வந்து ரொம்ப ரொம்ப கஸ்டமைசபிள். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்குது, மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கண்ணு மூடிட்டு எஃப்ஐ உடைய வேஃப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பட் ஆனால் வந்து இது ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் இருக்கணும். ஓகே, ஆஸ் எ நார்மல் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. வேற இந்த வேஃபை கூட ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் எஃப்ஐ மாதிரியான அட்வான்ஸ் சொல்யூஷன் போறீங்க அப்படின்னா தென் இட் நீட்ஸ் டெஃபினெட்லி நீட்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில். ஸோ அதில் ஏன்னா ரூல்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, தெர் இஸ் எ டெஃபினெட் லேர்னிங் கர்வ் அண்ட் ஓனர்ஷிப் காஸ்ட்டு அண்ட் அதுக்கெல்லாம் வந்து இட் இஸ் ஹைலி சார்ஜபிள். சில கஸ்டமர் வந்து 40 வெப் யூஸ் பண்ணுறாங்க. 40 நெட்டோட ப்ராடக்ட் அது. ஸோ அதுவும் கிளவுட் பேஸ்ட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. 40 கேட்டோ 40 அனலைசர்னு சொல்லுவாங்க. 40 அனலைசர்னு ஒன்று இருக்குது, 40 வெப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஐ திங்க் ஓப்பன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து மாட் செக்யூரிட்டின்னு ஒரு டூல் இருக்குது. ஆனால் இதில் வந்து லிமிடேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இப்போ what you call Apache, IIS, ஒரு சில ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் அண்ட் ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடையாது. நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்ன்றதால அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். என்டர்பிரைஸ் சப்போர்ட் கிடையாது இதில். ஓகே, பட் இது நீங்கள் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை ஒரு பிஓசி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் மெயினாக வந்து என்டர்பிரைஸ் மல்டி கிளவுட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன், எஃப்ஐ ஒன்று, மேபி அதை நான் 3 லைனாக பிரிச்சிடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் சொல்ல கரெக்ட். எஃப்ஐ தான் எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கு. பட் எனக்கு என்னன்னா நான் சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நெட்வொர்க் டீமில் என்கேஜ் பண்ணும்போது அவங்க தான் இதை எனேபிள் பண்ணுறாங்க எஸ்டிஎன்ல. பட் எனக்கு இப்போ நீங்க ஜியோல காட்டுறீங்களா ஏடபிள்யூஎஸ்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு, இந்த மாதிரி நான் எப்படி போய் பார்க்கறது அந்த எஃப்ஐ? ஏன்னா அது அவங்க எஸ்டிஎன் நெட்வொர்க் டீம்ஸ் மேனேஜ் பண்றாங்க. பட் எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணணும்னா நான் என்னென்ன பண்ணணும்? இல்ல மகேஷ், அது என்னன்னா இது வந்து என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி ப்ராடக்ட், கரெக்டுங்களா? இது வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு யுவர் ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் யுவர் ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க அதுல. ஸோ அதனால அது வந்து நீங்க ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது எப்படியாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு இல்லை நீங்க இன்ஃப்ரா சைட்ல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது செக்யூரிட்டி டீம்ல இல்லாம இருக்கீங்க, பிசிஎல்எஸ் டீம்ல இல்ல, கிளவுட் செக்யூரிட்டி டீம்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ல ஆக்சஸ் வராது. அதனால தான் அது 3 லைனா பிரிச்சிட்டேன். இது வந்து நீங்க எண்ட் டு எண்ட் நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன வேணா பண்ணலாம். அண்ட் இது வந்து ஆஸ் எ சர்வீஸா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளவுட் நேட்டிவ் சர்வீசஸ். அதனால நமக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஷன்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் வந்து ஆஸ் எ சப்போர்ட் டீம் நமக்கு ஆக்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. சில ஆர்கனைசேஷன்ல இம்பர்வா, கிளவுட் ஃபேரே கூட கிளவுட் செக்யூரிட்டி டீம் தான் ஹேண்டில் பண்றாங்க. ஈவன் வேஃபே கூட சில என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான என்விரான்மெண்ட்ல கிளவுட் செக்யூரிட்டி டீமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அண்ட் எஃப்ஐ ஃபோர்டினெட்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க, எந்த அளவுக்கு சென்சிட்டிவான என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்கன்றத பொறுத்து இருக்கு. சில ஆர்கனைசேஷன்ல மேபி நீங்க மிடில் ஈஸ்ட் இல்ல ஆன்சைட்ல இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கலாம் அதை கஸ்டமைஸ் பண்றதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. பட் அது விசிபிலிட்டியே இருக்காது நமக்கு மோஸ்டா இந்த எஃப்5 ஆர் 14 யூஸ் பண்றோம் அப்படின்னா.